கணவன் மனைவிக்குள்ள இந்த இடைவெளி என்கிற ஒன்றை நம்ம அந்த விரிசல் பாருங்களேன், இதை உடனுக்குடன் நீங்க சரி பண்ணிட்டே வரணும். இந்த விரிசல் அப்படின்றது கண்டிப்பாக வரும். பாருங்க, இந்த தொட்டி இருக்குன்னு பாருங்களேன், தண்ணி தொட்டி. இந்த தண்ணி தொட்டி நீங்க வெயில ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சில தண்ணி தொட்டி பாத்தீங்கன்னா விரிசல் வரும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் பெரிய பெரிய பேஸ்ட் நிறைய விஷயத்தை வச்சு அந்த தொட்டி கட்டும் போது அதை சாதாரணமா பில்டிங் கட்டுற மாதிரி தொட்டி கட்ட முடியாது. தொட்டிக்கு தனியா தான் கட்டணும். அப்போ இந்த விரிசல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு தண்ணியை நீங்க அந்த அந்த டேங்குக்குள்ள விட்டாலும் அந்த டேங்கில் நிக்காது, அது போயிடும், அது வேஸ்ட் ஆயிடும். நிறைய பேர் தண்ணி பத்தலைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, டேங்கை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது விரிசல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த விரிசலை உடனுக்குடன் நீங்க சரி செய்யல அப்படின்னா அதனுடைய ஓட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப பெருசா மாறிடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையிலே விரிசல்கள் வருகிறத உடனுக்குடன் நீங்க என்ன பண்ணணும்னா கணிப்பா இருந்து நீங்க சரி பண்ணணும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள வருகிற விரிசல், மாமியார் மருமகனுக்குள்ள வருகிற விரிசல், கணவன் மனைவிக்குள்ள வருகிற விரிசல், சபைக்கும் ஜனங்களுக்கும் வருகிற விரிசல், இந்த மாதிரி முக்கியமான எந்த இடத்துல விரிசல்கள் வந்தாலும் உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னன்னா அந்த இடத்தை சரி செய்கிறதற்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை விட்டுட்டீங்க, அது ரொம்ப பெருசாயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை யாராவது ஒருத்தர் பயன்படுத்தி கண்டிப்பாக உட்கார்ந்துருவாங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்மளை விட்டு அவங்க தூரத்துல போறாங்கன்றதை எப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, எப்ப அவன் நமக்கு போன் பண்றதை நிப்பாட்டுறானோ, எப்ப நம்மோட பேசுகிறத அவன் நிப்பாட்டுறானோ, எப்ப நம்மோட கொஞ்சறத, நம்ம கூட சேர்ந்து சாப்பிடுறத, இது எல்லாத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய பிள்ளைகளை அவாய்ட் பண்றாங்கன்னா ராங் அப்படின்னு உடனே நீங்க கெஸ் பண்ணுங்க. அவனுக்கு வேற ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு, அவன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றான். அந்த விரிசல் வந்துச்சுனாலே உங்களோடு இருக்கிற அந்த தொடர்பு அவனுக்கு மாறுதுன்னு அர்த்தம். இதை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளை செவ்வையாய் நடத்தவே முடியாது. இதை நீங்க இது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாலிப வயதுல டீன் ஏஜ்ல இந்த மாதிரி வரத்தான் செய்யும். அது வராதுன்னு சொல்லல. ஏன்னா எத்தனை நாள் அப்பாவே கொஞ்சிட்டு இருப்பான், எத்தனை நாள் அம்மாவே இது பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் திடீரென்று உலகம் இழுக்கும் போது அவனுக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் வரும். ஆனா நீங்க அதை கவனத்துல கொண்டு அந்த பிள்ளை அந்த கேப்பை ரொம்ப அதிகப்படுத்தாதபடி உடனே நீங்கள் சரியாக்கி விட்டீர்களே ஆனால் உங்க குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கணவனும் அப்படித்தான், மனைவியும் அப்படித்தான். பாருங்க, சில கணவன் பாருங்க அது வரைக்கும் ரொம்ப டிபெண்டா இருப்பாரு. இரவு நேரத்துல நீ எனக்கு சாப்பாடு போடுமா, சாப்பாடு போடலைன்னா சில கணவனாருக்கு கோபம் வரும். ஒன்று, சகோதரிகள் நிறைய பேர் இந்த ஜெபத்துல இருக்கிறீங்க, உங்க மேல பொசசிவா இருந்து நீங்க சாப்பாடு போடல, நீங்க துணி எடுத்து கொடுக்கல, நீங்க அயன் பண்ணி கொடுக்கல அப்படின்னு கோபப்படுகிற கணவனாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நீங்க அதுக்காக துக்கப்படாதீங்க. ஏன்னா நீ இந்த மாதிரி என்ன இது பண்ற, நான் உனக்கு எப்பவுமே அயன் பண்ண வேண்டியதா இருக்குது, ஏன் உனக்கு சோறு நான் கொடுத்தாதான் சாப்பிடுவியா, நீயா சோறு போட்டு சாப்பிட தெரியாதா, இப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல வாங்கி சாப்பிடுற உங்களை டிபெண்ட் பண்ற கணவனார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கணவனார். என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கணவனார். இன்னொரு இடத்துல அவருக்கு எங்க போனாலும் சாப்பிடலாம், அவருக்கு யார் வேணாலும் துணி அயன் பண்ணி கொடுப்பாங்க, உங்களை அவர் டிப்பனே பண்ணல, உங்களை அவர் எதிர்பார்க்காத கணவனாய் மாறிவிட்டாரானால் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல அவரே வேணா அதை பண்ணா கூட தப்பு இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு, சில ஆண்களுக்கு இல்ல சில மனிதர்களுக்கு இந்த காரியத்தை தன்னப்படி செய்ய தெரியாது. யாரையாவது ஒருத்தர் அவங்க சார்ந்துதான் இருக்கணும். அப்போ உங்களை சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள அறியாமலே இன்னொருத்தரை என்ன பண்ணுவாங்க, சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு நீங்க அப்பா போச்சு இந்த மாதிரி பண்ணிடுவீங்க நினைக்கல அப்படின்னு பேசி எந்த பிரயோஜனமும். உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன், உங்க மேல பொசசிவா இருந்து கணவனாருக்கு வேலை செய்கிறத, கணவனாருக்கு பணிவிடை செய்வதை நீங்க பாக்கியமா நினைங்க. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னுடைய கணவனாருக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு என்ன தாருங்க, பலன் தாங்கன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 90% ஆண்களுக்கு தங்களுடைய வேலையை தங்களுக்கு செய்ய கேட்கல, தெரியாது. அவங்க துணி அயன் போடுற நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல, அவங்களுடைய வேலையை அவங்களுக்கு அழகா செய்ய தெரியாது. அவங்களை இப்ப நீங்க பாருங்களேன், சில கணவன்மாருக்கு சமைக்க தெரியும், நல்லா சமைப்பாங்க, உங்களை விட நல்லா சமைப்பாங்க.
அவங்கள மட்டும் நீங்க கிச்சன்ல சமைக்க மட்டும் விட்டு பாருங்களேன், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? சமைப்பாங்க. சமைச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு அவங்க சமைச்சு போட்ட பாத்திரம் கழுவுறதுக்கு வேலைக்கு வெளியில ஒரு ஆளை தான் நம்ம கூப்பிடணும். நீங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி 2 பாத்திரம் 3 பாத்திரம் தான் பயன்படுத்துவீங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. ஒண்ணு சிக்கன் கழுவுறதுக்கு ஒண்ணு, இன்னொன்னு ஏதாவது அந்த மாதிரி தான் பயன்படுத்துவீங்க. ஆனா ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள உங்களுடைய கிச்சனையே தலைகீழா மாத்தி போடுவாரு. ஏன்னா ஐயா இதெல்லாம் எதுக்குயா எடுத்தீங்க, இந்த பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு என்ன தேவை, இந்த மொத்தத்தையும் அழுக்கு பண்ணி போட்டுருக்கீங்க. கடைசியில நீங்க மொத்த பாத்திரத்தையும் கழுவுற மாதிரி அந்த சிக்கனை கழுவி மொத்த பாத்திரத்திலையும் ஊத்திடுவார். நீங்க கண்டிப்பாக எல்லா பாத்திரத்தையும் கழுவித்தான் ஆகணும். அவரை சமையல் பண்ணுவாரே தவிர அவர் சமையல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செய்யற வேலை அவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ உலகத்திலே இருக்கிற 90% ஆண்களுக்கு தங்களுடைய உடம்பை பார்த்துக்கிறதுக்கோ தங்களுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்தை யாருதான் கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நிறைய சகோதரிகளா அதுக்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு, அதுக்காகத்தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லல. அந்த இடத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வேற யாருக்கும் விட்டு தர. இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சுகியும் சொமோட்டோவும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. 2 பேருமே வேலைக்கு போறதுனால ஆர்டர் பண்ணி, அந்த ஆர்டர் பண்ணா கூட பரவாயில்ல, அந்த சாப்பாடை ஒன்னா சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அதை வழியிலேயே வாங்கிட்டு போய் தனித்தனியாவே எல்லாம் பண்றது மாதிரி ஆயிருச்சு. இதனால குடும்பங்களுள்ள பெரிய விரிசல் வருகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஞானம் தரணும். என்னன்னா எங்களுடைய கேப்பை நாங்க என்ன பண்ணணும்னா உடனுக்குடனே என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும். இப்ப பாருங்க, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த உறவுல இன்னைக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்காக இன்னைக்கு டெய்லி ரெகுலரா நீங்க 10 to 12 ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இந்த 10 to 12 ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு திடீரென்று ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு 10 to 12 ஜெபம் பண்ணலன்னு வச்சுங்க, நாளைக்கு அதே 10 to 12 இன்னொரு வேலை காத்துட்டு இருக்கோம். இந்த 3 நாள் 4 நாள் இவ்வளவு தூரம் கண்டினியூவா ஜெபம் பண்ண நீங்க 4 நாள் நீங்க லீவு விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அதற்கு பிறகு அந்த 10 to 12 ஜெபம் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு சீக்கிரமா அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு அவ்வளோ சிரமப்படணும். அதனால ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இடைவெளியை நாங்க கவனமாய் ஃபில் பண்றதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். நான் நம்புறேன் உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த இடைவெளியை சரி செய்வதற்கான ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதற்காக இறங்கி போறது தவறல்ல, அதற்காக தாழ்ந்து போகிறது தவறல்ல, அதற்காக ஒரு சின்ன நீங்க சம்பாதித்த சின்ன பணத்தை நீங்க இழக்கிறது தவறல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு டார்கெட் தான் வேணும், எப்படியாவது அந்த இடைவெளியை நான் என்ன பண்ணணும்னா நான் சரி செய்யணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, இடைவெளியை, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை, குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை, கர்த்தர் உங்களை நிலைநாட்டின இடத்துல இருக்கிற இடைவெளியை எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமாய் சரி செய்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில சில உறவுகளை நம்ம பிரிய முடியாது, சில உறவுகளை நம்ம பிரியவும் கூடாது. அவர்கள் கடைசி வரைக்கும் நம்மளோட டிராவல் ஆகித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம உடனுக்குடனே என்ன பண்ணணும்னா டக்கு டக்குன்னு நீங்க சரி பண்ணிக்கணும், உடனே ரெடி பண்ணிக்கணும். அடுத்து அதை ஆற போட்டு அமர போட்டு நாள் போட்டு இருக்காதபடி கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சு ரொம்ப நாள் அம்மா வீட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன காரணம்? பொதுவாகவே எல்லா மோஸ்ட்லி ஒரு சில சிஸ்டர்ஸ் இருக்கலாம், பாஸ்டம்மா மாதிரி அது ஒரு சிலர் இருக்கலாம். ஏன்னா பாஸ்டம்மா பொறுத்தளவில் அவங்க வீட்டுக்கு நான் போனேன்னா நான் தான் வழியை கண்டுபிடிக்கணும். தன்னுடைய வீட்டுக்கே லொக்கேஷன் போட்டு போகிற ஒரே ஆள் பாஸ்டம்மா தான். உண்மையிலே அப்பா ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் லொக்கேஷன் அனுப்பி விடுங்கப்பா, உங்கள் வீட்டுக்கு வரணும். ஏன்னா திருமணம் ஆனதற்கு பிறகு இப்போ 2008 அப்படின்னா இத்தனை ஆண்டாச்சு. இந்த 15, 12, 13 வருஷத்தில் அவங்க வீட்டுக்கு போனது ஒரு 3 டைம் தான் இருக்கலாம், இல்லை 4 டைம், அவ்வளோதான். 4 டைம், அதுவும் இவ்வளோதான். நைட்டு ஸ்டே பண்ணது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அங்கே போனதும் இல்லை, விருப்பப்பட்டதும் இல்லை, அவங்களும் பிஸியாக இருக்காங்க. ஆனால் சில சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப்லேயே கணவனாருடைய வீட்டில் இருந்ததை விட தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்த நாள் தான் ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு.
போனா 10 நாள் உட்கார்ந்துருது, போனா 5 நாள் உட்கார்ந்துருது, போனா 15 நாள் உட்கார்ந்துருது, 2 வாரம் உட்கார்ந்துருது. லீவுன்னு வந்துட வேண்டாம், உடனே அவங்களுடைய எண்ணம் எங்க அப்படின்னு சொன்னா எப்படியாவது எங்க போயிடலாமா? இல்ல நீங்க அம்மா வீட்டுக்கு போங்க, போறது தவறல. ஆனா போகும்போது யார் வரணும் அப்படின்னு சொன்னா உங்களோட கூட அவங்க வரணும். ஆனா அவங்களால வர முடியாது, அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், அவங்களுக்கு வர்றதுக்கு சிலருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கட்டளை இடுவீராக, நான் அப்படி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் அதை பண்ணக்கூடாது, நான் அவ்வளவு கேப்பை நான் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கரிசனையா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்திலே இன்னொருத்தர் வருவதற்கு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் வழி கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம் முழு பலத்தோட. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அந்த இடைவெளிகளை எல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் சரி செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம்முடைய வாழ்க்கையில இந்த இடைவெளி என்கிற இந்த ஒன்றை இன்றைக்கு ஜபத்துல நீங்க உங்க ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் பேசுவார். பாருங்க, ஒரு பிசினஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு தொழில் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தொழிலுக்கும் அந்த மனுஷனுக்கும் ஒரு என்ன இருக்கும்னா தொடர்பு இருக்கும். எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்கும் தன்னுடைய தொழிலுக்கும் ஒரு கேப்பை கொண்டு வராரோ, உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அது அப்ப விளைவாய் தெரியாது, அப்போ ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா இந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் பாருங்களேன். அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் 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 கொஞ்சமா இழந்துருவாங்க. அதனால சிலர் வந்து பிசினஸ்ல நஷ்டமாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிலர் வந்து இன்னைக்கு வந்து தங்களுடைய ஆசீர்வாதம் இடையில பறி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்லை. எப்ப அந்த இடத்துல ஒரு கேப்பை விட்டாங்களோ, எப்ப அந்த இடத்துல வந்து இல்லாம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்களோ, எப்ப கல்யாணத்துக்கு போனாங்களோ, எப்ப 4 நாள் லீவ்ல போனாங்களோ, அப்பதான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்பதான் நடக்கும். அப்போ ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டு போறது, ஹலோ கவனிங்க, ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறது, ஒரு விஷயத்துல அவைலபிளா இல்லாதது அப்படின்றது வந்து சாதாரணம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல, உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல கண்டிப்பா நீங்க என்னதான் ஆகி ஆகணும்னா நீங்க நின்றுதான் ஆகணும். நீங்க நின்றுதான் ஆகணும். அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் என்கிற ஒன்றை நீங்க இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் வச்சா அது திருப்தி ஆகும்னு ஒரு சில இடம் இருக்குது. நீங்க அந்த இடத்துல இல்லாட்டி கூட பரவாயில்ல, அந்த காரியம் ரொம்ப அழகா நடக்கும் அப்படி, அது ஒரு இடம் இருக்குது. அந்த 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 இடத்த சொல்ல வரல. ஆனா சில இடத்துல நீங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. சில இடங்களில நீங்க மட்டும்தான் நிக்க முடியும். சில இடங்களில வந்து நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அந்த இடத்த ஃபில் பண்ண முடியும். சத்தமா சொல்லுங்க. அந்த இடத்த வேற யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலேயே இன்னொருத்தருக்கு ஷேரிங் பண்ண கூடாத, ஷேரிங் பண்ண முடியாத ஒரு இடம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த இடத்த நீங்க ஷேர் பண்ணுனீங்கன்னா நீங்க அதனால பெரிய பெரிய விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? சில இடத்துல உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், ஹலோ என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. அந்த இடத்துல யார் தான்? நம்ம தான் அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல நம்ம இல்ல அப்படின்னு சொன்னா அதன் நிமித்தமாய் வருகிற விளைவுகளை நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்? சந்திச்சுதான் ஆகணும். இப்ப நான் வந்து இந்த பலிபீடத்துல நிக்கிறேன் பாருங்களேன். இந்த பலிபீடத்துல கூட என்ன இருக்குன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. நான் கூப்பிடாட்டி கல்கள் கூப்பிடும். பென்ஸ் பாஸ்ட் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணல அப்படின்னு சொன்னா இன்னொரு பாஸ்ட் வந்து கேட்கல பிரசங்கம் பண்ணுவார். இந்த ஊழியம் என்ன பண்ணாது? தடைப்படாது. இந்த ஊழியம் நிற்காது. இது கர்த்தருடைய ஊழியம் நடந்துட்டே இருக்கும். ஆனா என்னுடைய மனைவிக்கு யாரு தான் கணவன்? ஹலோ கேட்கல. அவங்கள பார்த்து நான் 11 வருஷம் நான் வந்து நடத்திட்டேன், கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. இல்லைங்க. அந்த இடத்த நான் விட்டு கொடுக்கவே, அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. அந்த இடத்துல நான் தான் இருக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு வந்து 2 பேருக்கு நான் தகப்பன். என்னன்னா
என்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், எத்தனையோ சித்தப்பா கிடைக்கலாம், எத்தனை மாமா கிடைக்கலாம், எத்தனையோ மாமாங்க, சித்தப்பாங்க, அத்தைங்க, இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் கிடைக்கலாம். எத்தனையோ பேரை என்னுடைய பிள்ளைகள் வந்து அப்பா ஸ்தானத்துல வைக்கலாம், அப்பா ஸ்தானத்துல வச்சு அப்பா அப்படின்ற மாதிரி கூட கூப்பிடலாம். ஆனா உண்மையா எங்க பிள்ளைகளுக்கு அப்பான்ற ஒருத்தர் யாரா இருக்க முடியும்னா அந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் சத்தமா சொல்லுங்க பண்ண முடியாது. அப்ப நான் தான் அந்த இடத்துல இருக்கணும். அதனால நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உள்ள அந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. சில இடங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாரும், அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. நீங்க இருக்கிற அளவுக்கு நீங்க விடக்கூடாது. அந்த ரேஞ்சுக்கு நீங்க போகாதபடி காத்து கொள்ளுகிறது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா, ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.